கொல்லிமலையின் காவல் தெய்வம் கொல்லிப்பாவை. 17 சித்தர்களால் செய்யப்பட்ட தைலம், ரசமணி, முப்பு, சுண்ணம் போன்ற அரிய மருந்துகளை இங்குள்ள அடர் வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டு இருப்பதாகவும், இதற்கு காவலாகவே கொல்லிப்பாவையும் மாசி பெரியண்ணசாமியும் இருப்பதாகவும் சித்தர் காலங்கிநாதரின் மலை வளம் எனும் நூல் கூறுகிறது. குடவரை காத்து நிற்கும் மாயா இயற்கை பாவை காற்றினாலும் கடுமழையாலும் இடி தாக்கினாலும் உயிரினங்கள் ஊறு செய்தாலும் பூகம்பம் வந்தாலும் இதன் நலவுரு மாறாது. இது கடவுள் எழுதிய பாவை என சங்க இலக்கியங்களில் பல்வேறு விதமாக கொல்லிப்பாவையின் வரலாறு கூறப்பட்டுள்ளது. இந்த பாவை உயிர் பெற்று எழும் சக்தி கொண்டது என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. ஏறத்தாழ 4500 அடி உயரத்தில் ஐயாற்றின் சித்தம் குட்டு உச்சியில் கொங்கு ஆயி எனும் கோயில் தற்போது எட்டுக்கை அம்மனாக வழிபடப்படுகிறது. தீய சக்திகளை கட்டுப்படுத்தும் மகா சக்தியாக வழிபடப்படுகிறது. செய்வினை, ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் செப்பு தகடு, பூட்டு, மணி போன்றவற்றை இங்கு கட்டி வைத்து வழிபடுகின்றனர். சொல் பேச்சுக்கு கட்டுப்படாத கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ அவர்களை கட்டுப்படுத்த அவர்கள் அணிந்து கொள்ளும் ஒரு ஆடையை இங்குள்ள சூலத்தில் வைத்து சென்றால் கட்டுக்குள் நிற்பார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு. சங்ககாலம் தொட்டு கொல்லிப்பாவையின் நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது.